சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக சமூக பொறுப்பு இருந்தே தீரணும். இப்போது நான் சொல்கிறது வந்து இந்த சினிமாவிலேருந்து அடுத்த கட்டம் என்னவாக இருக்க முடியும்னா, மக்கள் தான் நமக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. அரசியல் போகிற போக்கில் இங்கே நிறைய வசதி தேவைப்படுது, நிறைய பணம் தேவைப்படுது. அரசியலை வந்து சாதாரணமாக வெறும் மனசுக்குள்ளே வீராப்பு இருக்கிறவங்க மட்டும் இங்கே அரசியல் பண்ண முடியாது. நல்ல எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் அரசியல் பண்ண முடியாது. அது அரசியலுங்கிறது வேற ஒரு பெரிய களம். அது உங்களுக்கு யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டே புதைச்சி வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இங்கே வந்தார். அப்படிப்பட்ட இது யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு நேரத்தில் தான் அவர் ஒரு வீரியமாக வெளியில் வந்தார். பட் இந்த சூழல் வந்து இப்போ அப்படி இல்லைன்றாங்க. நான் யார் உள்ளே வந்தாலும் அவங்கள நான் வரவேற்கிறேன். ஜென்ரலாக நல்லது தானே. யாராவது ஒருத்தர் தனியாக ஓடி போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பெரிய கூட்டம் ஓடணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறவங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. பட் அதனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நான் ஏதோ ஆளுங்கட்சிக்கு எதிரானவன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே போட்டி வந்து பயங்கரமாக இருந்தால் தான் வெற்றி வந்து நியாயமாக இருக்குன்றது என்னுடைய ஃபீலிங். அப்புறம் எப்போவுமே ஒரு பிரச்சனையை கிளறி விட்டு ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லி அந்த பிரச்சனையை அதிகமாகிறத விட ஃபர்தராக இந்த மாதிரியான உயிர்கள் பலியாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். தனிப்பட்ட தாக்குதல் நிறைய ஆயிடுச்சு. சமீப காலமாக நடிகர்கள் மேலே அரசியல் பேசுகிறாங்க. நீங்கள் நான் சாதாரணமாக ஏதாவது ஒரு போஸ்ட் நான் ரெகுலராக சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் ஒரு பதில் போடுறேன். போடும்போது கீழே கெட்ட வார்த்தைகளை அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா, அது பார்க்கும்போது நமக்கு கோவம் வருது. சட்டையை பிடிச்சிட யாரா நீ நாயை வெளில வட, உனக்கு முகம்னு ஒன்று இருந்தால் வெளில வட பார்க்கலான்னு சொல்லலான்னு தோணுது. பட் அவனுக்கு முகமே கிடையாது, அவன் யாரோ ஒருத்தன். ஆனால் அது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுது, அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது. நம்ம நல்ல விஷயத்தை சொல்ல வரும்போது அது டெஃபினட்டாக குறைக்குது. பட் இதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் போலீஸ் சைடில் இதுக்கெல்லாம் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், இவர் இறந்து விட்டார், அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார்னு சொல்லிட்டு அந்த கேஸ் நான் போட்டிருக்கேனே தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரல. ஸோ அதனால் நீங்கள் தான், உங்கள் கையில் தான் அந்த பவர் இருக்குது. உங்களை சுற்றி நடக்கிற ஏதோ ஒரு கூட்டத்தில் இருந்தால் அந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா அது நீங்களாக ஒரு மேடை போட்டு ஏதாவது தவிர்க்க முடியுமான்னு பார்க்கணும். இப்போ வந்து நடிகர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, நடிகர்களுக்குள்ளே சப்போர்ட் பண்ணுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது எப்படி நீங்கள் பார்க்கணும்? அதாங்க நான் வந்து இப்போ மிஸ்டர் விஜய் நேரடியாக சொல்கிறேன், மிஸ்டர் விஜய் வராரு அப்படின்னா நல்ல விஷயம் தானேங்க. ஒரு சினிமாவை விட்டுட்டு இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராருன்றது ஒரு புது எண்ணத்தில் சொல்கிறதே தவிர. அப்போ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 41 உயிர் போனதுக்கப்புறம் யாருமே வந்து அவருக்கு உதவி குரலாக யாருமே கொடுக்கவே இல்லை. அரெஸ்ட் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க 2-3 நடிகைக்கு. அதான் சொல்கிறேன், நம்ம அதையே நம்ம நடிகை மட்டும் ஃபீமேல் லீடை மட்டுமே எடுத்துக்கிறோம். மேல் லீடெலாம் இருக்காங்கல்ல, அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், அந்த விஷயம் பெரிய விஷயம். அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க, அதுலேருந்து தீர்ப்பு வரப்போகிறது வேறு விஷயம். நான் தனியாக ஒன்று சொல்கிறது, அவங்க தனியாக ஒன்று சொல்கிறது, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணாமல் சொன்னால் அப்புறம் சட்டம் எதுக்கு, ஜட்ஜஸ்லாம் இங்கே இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறின விஷயங்கள், செய்திகள்.